ஒரு சூப்பரான ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷன் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் அதுக்காக யூஸ் பண்ணுறது ஒன் கட் பேங்கிள் எடுத்திருக்கேங்க. ஒன் கட் பேங்கிளில் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பண்ணாத டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ரௌன் கலரில் த்ரெட் சுற்றி வச்சுருக்கேங்க ஒன் கட் பேங்கிள்ஸு. ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயருங்க, ரவுண்டு. ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4x4, ரவுண்டில் பார்த்திங்கன்னா 3mm எடுத்திருக்கேன். தென் ட்ரையாங்கிள் ஷேப்புங்க, நார்மல் சைஸ் எடுத்திருக்கேன். இன்னொன்று ஐ ஷேப்புங்க. இது எப்படி அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கொயருங்க, 4x4 எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 பக்கம் இந்த மாதிரி ஐ ஷேப் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம த்ரெட்டோட கலர் நிறையா தெரியணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. சீக்கிரமாகவே ஒர்க் முடிஞ்சிடும். ஒரு பேங்கிளுக்கு 10 மினிட்ஸ் டைம் தாங்க, நம்ம கடகடன் முடிச்சிடலாம். ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பேங்கிள்ஸு. ஸோ கலர் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணக்குள்ள கலர்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே யூனிக்கான கலர்ஸாக கொடுங்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த கலர்ஸ் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் பேங்கிள்ஸில். ஐ ஷேப் வச்சதுக்கப்புறம் நடுவில் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் 4x4 தாங்க, டைமண்ட் மாதிரி வச்சுருக்கேன். மறுபடியும் அகைன் அந்த ஐ ஷேப்புங்க. ஐ ஷேப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 6K தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 2 பக்கமும் நம்ம இதே ட்ரையாங்கிள் எடுத்து வைக்கிறோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கொயர், இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போகிறோங்க. இதுக்கு நடுவில் நம்ம 3mm ரவுண்டும் கடைசியாக ப்ளேஸ் பண்ண போகிறோங்க. அப்போ இன்னுமே பேங்கிள்ஸ் உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ கலர்ஸை பெஸ்ட்டு சாய்ஸாக கொடுங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கு சேம் கலர் நம்ம குந்தன்ஸ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நார்மல் குந்தன் ஒயிட்டு, நார்மல் குந்தன் கோல்டு, செராமிக் கோல்டு, செராமிக் பேர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. கஸ்டமருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். இதோட ரேட்டுமே லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. இதை நம்ம எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது பேங்கிள் சைஸ் 2.4ங்க எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ரவுண்டு தாங்க, இப்போ 3mm ரவுண்டு தான் அழகாக ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனில் ஒன்றுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூவாக பாருங்க. இது எப்படி நம்ம அஃபோர்டபுள் சொல்கிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நிறைய ஸ்டோன்ஸ் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டை தான் நம்ம நூல் சுற்றுற வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அழகாக நீட்டாக மட்டும் நூல் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு நார்மல் குந்தன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 10 கிராம் 12 ருபீஸ், 15 ருபீஸ் அந்த மாதிரியே கிடைக்குங்க. கலர்ஸ் கொஞ்சம் ரேட் அதிகம். எப்பயுமே ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் போக்கில் நம்ம கலர்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த நார்மல் குந்தன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்குங்க, பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாகவும் இருக்குங்க. அதுதான் முக்கியம். ரிட்டன் கிஃப்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க ப்ரைஸ் விஷயத்தில். ஏன்னா கஸ்டமர் கண்டிப்பாக ஒரு 50 செட்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்குனாச்சும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அவங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்தா தான் அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கிராண்டாக இருக்கிற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணுங்க. ஸோ அதை நம்ம யோசித்து நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சு கஸ்டமருக்கு காமிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம காமிக்கக்குள்ளே அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா கஸ்டமர் கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் இது நான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 வரைக்கும் கோட் பண்ணுவேங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற சைஸ் பொறுத்தும் நம்ம குந்தன்ஸ் பொறுத்தும் எல்லாமே மாறுபடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.